அன்பான நேர்களுக்கு வணக்கம். குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரையா போற்றி. நவகிரக நாயர்கள் நேர்களுக்காக கோச்சார ராசி பலன்களில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றதை பற்றி பார்ப்போம். மேச ராசிகார நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக சனிக்கிழமையிலேயே உங்களுக்கு மேச ராசிக்கு மிகவும் அற்புதமான இந்த மாதம் என்பது மேச ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தில் வளர்ப்பிறை திதி என்பதும் 11ஆம் இடத்திலே கும்பராசியாக நட்சத்திரம் புரட்டாதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி நட்சத்திரத்திலே மிகவும் பவக்கரணம் என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு ராசி அதிபதி கரணத்திலேயே பிறக்கின்ற காரணத்தினாலேயும் யோகம் சாயம் என்று சொல்லக்கூடிய யோக தேவதை சாவித்திரியாக வழிபட்டு வர, காளி துர்கையை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. திதி தெய்வம் என்பது குபேரன் பிரம்மாவாக வளமர்ந்து இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலேயும் குபேரனை பிரம்மாவையும் வழிபட்டு வர ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். உங்களுக்கு மேச ராசி என்பதே ஒரு அற்புதமான சரராசியிலே பிறந்த நேயர்களுக்கு இந்த ராசி என்பது 12 ராசிகளிலே முதல் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த நேயர்களுக்காக மார்ச் மாதங்களிலே நவக்கிரகங்களில் சஞ்சாரங்கள் என்பது 2ஆம் இடத்திலே குரு பகவான் அமைய பெற்று 3ஆம் இடத்திலே ராசிநாதன் முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாதது 10ஆம் இடத்திலேயே குரு பகவான் செவ்வாய் பகவானும் பார்க்கின்ற காரணத்தினால இந்த மாதங்களிலே தொழில் வேலையிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்திலே குரு 2ஆம் இடத்திலே இருந்து பார்க்கின்றதுனாலேயும் கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதங்களிலே மேசராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் 11ஆம் இடத்திலே சனி சூரியன் சந்திரன் என்று 3 கிரக சேர்க்கை என்பது பஞ்சமசானத்தில் பார்க்கின்றதுனால பூர்வீகத்திலே குலதெய்வங்களிலே நல்லதொரு உயர்வுகளையும் குழந்தைகளின் படிப்புகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் 6ஆம் இடத்திலே கேது பகவான் குரு பகவான் பார்வை என்பது பார்க்கின்றதுனாலே நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் 12ஆம் இடத்திலே கடந்த மாதத்தை விட இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை செலவுகளிலே விரைய செலவுகளிலே குறைத்து செலவு செய்கின்ற ஒரு மாதமாகவும் அலைச்சல் வீண் விரயங்கள் அதிகம் இல்லாத ஒரு மாதமாகவும் இங்கே முயற்சி சனாதிபதி 6ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே புதன் பகவான் மறைந்தும் 2 7 என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் கல்யாணங்கள் சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் 11ஆம் இடத்திலேயே உங்களுக்கு உபஜய சாணத்திலேயே சனி சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி பஞ்சமசானத்தை பார்வை செய்கின்றதுனாலே குழந்தைகளின் படிப்புகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் 2ஆம் இடத்திலே குரு பகவான் விரையாதிபதி பாக்கியாதிபதி இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற மட்டுமல்லாது 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்றார். 11ஆம் இடத்திலே உபஜய சாணத்திலேயே சனி சூரியன் சந்திரன் என்று 3 கிரக சேர்க்கை பஞ்சமசானத்தை பார்வை செய்கின்றதுனாலேயும் இந்த மாதங்களில் உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பதும் கடந்த மாதங்களிலே எதிர்பாராத அதிகமான செலவுகளிலே சென்று கொண்டிருந்த நிலை இந்த மாதங்களிலே ஓரளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 2-12 வருவருத்தினை என்பது வரவுக்கு மேலே செலவுகள் செல்லக்கூடிய ஒரு மாதத்திலே இது நாள் வரையில் இருந்தாலும் இந்த மாதத்திலே ஓரளவிற்கு செலவுகளிலே ஈடுகட்டக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே 3ஆம் இடத்ததிபதியும் 2-7 கூடிய கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே 3 கிரகம் சுக்கிரன் புதன் ராகு என்று சொல்லக்கூடிய நோய் வழக்கு வம்பு கடன்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மார்ச் மாதமாக சனிக்கிழமையிலே பிறக்கின்ற மாதம் என்பது உங்களுக்கு அற்புதமான வளர்ப்பிறை திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதத்திலே மேச ராசி என்பது வேகம் விவேகம் சுறுசுறுப்பு நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அற்புதமான ஒரு யோகத்தை நீதி நேர்மைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த ராசி சரராசியிலே அமைய பெற்று தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய காலவர்ஷ தத்துவத்தின் முதல் ராசியிலே பிறந்த நேயர்கள் அற்புதமான காவல்துறை இராணுவம் ஆர்மி என்று சொல்லக்கூடிய ஒரு சில உயர்ந்த கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே பஞ்சாயத்து துறைகளிலே இருக்கின்ற மேச ராசி லக்கணத்தில் பிறந்த நேயர்களுக்காக இந்த மாதங்களிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் கிட்டத்தட்ட நல்லதொரு மாற்றத்தை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பாக்கியாதிபதி அமைய பெற்று இருக்கின்றது என்பது தகப்பனார்களால் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் விரைய செலவுகளையும் நடத்தாத சில சுப காரியங்களில் இந்த மாதங்களிலே நடத்தி கொடுக்கக்கூடிய தகப்பனால் ஒரு அற்புத யோக பலன்களையும் கொடுக்கின்றதுனாலே
அதிகமான விரய செலவுகளையும், அலைச்சல் என்பது கடந்த மாதத்தை விட இந்த மாதங்களிலே மேசராசிக்காரர்களுக்கு குறைவாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது மட்டுமல்லாதது, உங்களுடைய 10ஆம் இடத்திலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவான் பார்க்கின்றது. தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு சரராசியை 2 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் பார்க்கின்றது என்பது மேச ராசிக்கு 10ஆம் இடமாக அமைய பெற்று இருக்கின்றதுனாலேயும் தொழில் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும், பஞ்சமசானம் பலமாக இருக்கின்றதும், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருந்து பஞ்சமசானத்தை பார்க்கின்றதும், மார்ச் 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருந்து சூரிய பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தையும், பொருளாதாரத்திலே வேலை கிடைக்காத நேர்களுக்கும் ஒரு சிலருக்கு இந்த மேசராசிக்கார நேர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும், ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்றது என்பது உபஜய ஸ்தானத்திலே மறைந்து முயற்சி ஸ்தானத்திலேயே ராசிநாதனே இருக்கின்றது என்பது உங்களுடைய சகோதர சகோதரிகள் அன்பு, ஆதரவு, உயர்வுகள், வெளிநாடு வெளியூர், காற்றாசியிலே ராசிநாதன் இருந்து இங்கே உபயராசியை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது சரராசியை பார்க்கின்றதுனாலே வெளிநாடு வெளியூர் சென்று தொழில்களுக்காக வேலைகளிலே ஒரு சில நல்ல ஒரு மாற்றத்தையும், மேசராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நில ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே ஜலராசியில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும் தொழில் வேலை இல்லாத நேர்களுக்கும் ஒரு சில மாற்றத்தை இந்த மாதங்களிலே மேசராசிக்கார நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்களிலே தனவாக்கு குடும்பசானம் பலம் பெற்று இருந்தாலும் விரய செலவுகளிலே சென்று கொண்டிருக்கின்ற மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. ராசிநாதன் முயற்சி சாணம் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயம், வெற்றி, வீரியம், திறமைகளை பற்றி உங்களால் ஒரு சில உயர்வுகளை சகோதரனுக்கு செய்யக்கூடியதற்கும், சகோதரனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில மாற்றத்தையும், 12ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், ராகு என்று சொல்லக்கூடிய 3 கிரக சேர்க்கை என்பது மட்டுமல்லாதது 5 கிரகங்களின் பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்திலே கிடைக்கின்றதுனாலே நோய் வம்பு வழக்கு கடன்களிலே ஒரு சில விடி விலக்காக ஒரு சில உயர்ந்த அந்தஸ்துகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது 6ஆம் இடத்திலே கிடைக்கின்றது. வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சரராசியையும் குரு செவ்வாய் பார்க்கின்றதும் தொழில்களிலே நல்லதொரு மாற்றம், குடும்ப ஸ்தானங்களிலே சுப விசேஷ சுப நிகழ்வுகள் நடத்தப் போகின்ற ஒரு மாதமாகவும், இங்கே பரிவர்த்தனை யோகத்திலே தேவகுரு அசுரகுரு இருக்கின்றது என்பது இந்த மாதங்களிலே கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் செலவுகளிலே பொருளாதாரத்திலே அலைச்சல் வேகம் எல்லாம் ஓரளவுக்கு நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் கிட்டத்தட்ட ஓரளவிற்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட அதிகமான விரய செலவுகளை 12 ராசிகளே அதிகமான கஷ்டத்தையும் அதிகமான ஏமாற்றத்தையும் பொருளாதாரத்தில் சரிவுகளையும் சந்திக்கக்கூடிய ராசி என்பது மேசராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த மாதத்தை விட இந்த மாதங்கள் ஓரளவிற்கு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு சனிக்கிழமையில் லாபஸ்தானத்திலே உங்களுடைய ஆசை அபிலாஷை விருத்தி அடைகின்ற திருப்தி அடைய போகின்ற ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் என்பது நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாதம் என்பதும், தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே சுபகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே அலைச்சல் வேகம் அனைத்தும் திருப்திகரமாக நல்லதொரு மாற்றத்தை சுப விசேஷங்களுக்கு ஒரு அற்புத யோக மாதமாக இந்த மார்ச் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.